ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி வீடியோவில் கலர் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரியான புது ஐடியா வீடியோ எடிட்டிங்கில் கிடைக்கும். ஓகே, நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஃப்ளாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வீடியோ ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஆப்பில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர் அப்படின்ற ஆப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம கைன்மாஸ்டரில் எப்படி வீடியோ ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்பில் பண்ண ஈஸியாக இருக்கோ அந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பவர் டைரக்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே இருக்கிற அந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இதில் ஏதாவது ஒரு சைஸ் நீங்கள் எந்த சைஸில் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ் கொடுத்துக்கோங்க. நான் 16:9 அப்படின்ற அந்த சைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நார்மலாக இப்படி தான் இருக்கும். ஸோ அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு கலர் ஃப்ளாஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக ஒரு வீடியோ சாங்காக இருக்கட்டும், இல்லை எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்களே கேமராவில் எடுத்துருக்கக்கூடிய வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் பர்டிகுலராக ஒரு கலரை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு மீதி எல்லா கலரையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறது தான் வீடியோ ஃப்ளாஷ், அதாவது கலர் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட ஒரு சாங் பார்த்துருக்கலாம், ரெட் கலர் மட்டும் இருந்திருக்கும், மீதி எல்லா கலரும் பிளர் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக கேலரி போயிட்டு கேலரியிலேருந்து நான் ஒரு வீடியோ சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா, நான் கைன்மாஸ்டரில் நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் உங்களால் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். அது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் மட்டும்தான் ஃப்ளாஷ் பண்ண முடியும். மீதி எந்த கலரும் உங்களால் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் பவர் டைரக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 3 கலர், 3 4 5 கலர் கூட உங்களால் ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர், எல்லோ கலர், பிங்க், அப்புறம் க்ரீன். ஸோ இது எல்லாமே பண்ணலாம். ப்ளூ கலரும் சேர்த்து பண்ணலாம். ஸோ அதனால தான் பவர் டைரக்டர் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கைன்மாஸ்டரை விட. கைன்மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அப்புறம் ப்ளூ கலர் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த சாங்கை கலர் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்தெந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒரே சாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ப்ளூ கலர் இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் நீங்கள் சாங்கை கரெக்டாக ப்ளே பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த எடிட்டிங் மேஷப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கரெக்டாக கலர் அந்த எந்தெந்த கலர் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களோ அந்தந்த கலர் இருக்கிற மாதிரி அதை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கலர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதே மாதிரி 3 சைஸில் 3 கலர் வேறு டிஃப்ரெண்ட்டான கலர் வர்ற மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த வீடியோ ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் க்ரீன் கலரும் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளூ கலர் செட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீன் கலரும் எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பென்சில் ஐக்கான் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கலர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலுமே உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சில கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் நான் சொல்கிற கலர் போயிட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கெட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நிறைய கலர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நிமிஷம் டேட்டா ஆன் பண்ணிக்கிறேன். கெட் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் சொல்கிற ஃபில்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால அங்கே போனால் நான் இருக்காது, அதனால் பேக் வந்துடுறேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஃபில்டர் என்ன ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மோனோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஃபில்டர் இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து எல்லா ஃபில்டரும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே நிறைய ஃபில்டர்ஸில் வந்து ஒரு சில ஃபில்டரில் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பட் மோனோ கலர் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் தான் நிறையா வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மோனோ டோன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபில்டர் நேம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மோனோ டோன் 4. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், பிளாக் அண்ட் ஒயிட் அது போலலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. சேச்சுரேஷன் மட்டும் அதிகமாக கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் பேக் போயிடுறேன். பேக் போயிட்டு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் அப்புறம் க்ரீன் கலர் மட்டும் உங்களுக்கு வந்து தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே ப்ளூ கலர் அந்த ஷேட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மட்டும் தெரியுது. ஸோ இதை தான் வந்து நான் கைன்மாஸ்டரில் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ கைன்மாஸ்டர் வந்து ரொம்பவே ஈஸியான எடிட்டிங். ஸோ இதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கோங்க. ஸோ அடுத்தது ரெட் கலர் வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ரெண்டாவதாக இருக்கிற வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக அந்த பிங்க் கலர் மோனோ டோன் 5/6 வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு சில ஃபோனில் என்ன ஆகும், ஒரு சில வீடியோவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கொடுத்திங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் கலரு. ஸோ அதனால் பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இதுவே க்ரீன் கலர் கொடுத்திங்கன்னா க்ரீன் மட்டும் வரும், எல்லோ கொடுத்திங்கன்னா எல்லோ கலர் மட்டும் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரெட் கலர் வந்து கொடுக்கக்குள்ளே கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலரே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் சூஸ் பண்ணாலும் ரெட் கலர் மட்டும் தனியாக உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லைனா கலர் கூட சேஞ்ச் ஆகும். சில வீடியோவில் வந்து அப்படி இருக்குது. ஸோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மோனோ 6 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இதில் வந்து நான் ஆல்ரெடி ரெட் கலர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெட் கலர் பார்த்தீங்கன்னா முகத்துலலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளரான மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லா இல்லை, பேய் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் அதிகமாக வச்சுட்டு சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கான்ட்ராஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க, சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கோங்க, பிரைட்னஸ் நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிங்க் கலர் மட்டும் தெரியுது, மீதி எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தாலே கிளியராக தெரியும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கலர் ஃப்ளஷ் பண்ணணும். ஒரு சில வீடியோவில் ரெட் கலர் இருந்தாலும் பிங்க் கலர் செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து 5 கலர் கொடுத்துருக்காங்க, 6 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபில்டர்ஸில் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ரெட் கலர் இல்லை ப்ளூ கலர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபில்டர்லேயும் 1 by 1 அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் எது இதெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் வேணாம், சிம்பிளாக நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னா மட்டும் இந்த மோனோடோன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைன்மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் இருக்குது, அது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த கைன்மாஸ்டரில் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது மாதிரி கைன்மாஸ்டரில் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோவை வந்து எப்படி சேவ் பண்ணுறது கேலரியில் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மேலே செட்டிங் மேலே ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வீடியோ அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ரொடியூஸ் வீடியோ அப்படின்றத. ஸோ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைட்டில் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கையும் நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே கூட நீங்கள் வந்து டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அந்த டைட்டில் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்தே அப்லோட் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து கிளிக் பண்ணி
கொடுத்து இது பண்ணிக்கலாம். நார்மலாக எனக்கு கேலரியில் சேவ் ஆனால் மட்டும் போதும் அப்படின்றவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து சேவ் டு கேலரி அதில் வந்து ஹெச்டி கொடுத்துருங்க. ஃபுல் ஹெச்டி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதுவே ஹெச்டி கொடுத்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.